ஹலோ எவ்ரிவன். இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த எக்ஸெல் ஷீட் ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்ல நம்மளுக்கு ஃப்ரீயாவே அவங்களுடைய வெப்சைட்ல குடுத்துருக்காங்க. இத நீங்க டைரக்ட்டா அவங்களுடைய வெப்சைட்ல இருந்து நீங்க எந்த ஒரு யூசர் ஐடி, பாஸ்வேர்டும் யூஸ் பண்ணாம நீங்க டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த லிஸ்ட்ல டோட்டல் HSN நம்பர் எவ்வளவு இருக்கு, அதே மாரி எஸ்ஏசி நம்பர் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற டோட்டல் லிஸ்ட் வந்து இங்க குடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து எக்ஸெல்ல நான் வந்து ஃபர்ஸ்ட்டு செல்ல நான் வந்து கர்சர் எனக்கு இருக்கு. இங்க இருந்தபடியே நான் கண்ட்ரோல் எண்ட் கீ நான் வந்து யூஸ் பண்றேன். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கர்சர் வந்து எனக்கு லாஸ்ட் லைனுக்கு வந்து மூவ் ஆயிருது. இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா 21,258 அப்படிங்கிறதுல வந்து கர்சர் வந்து இருக்கு. அப்ப டோட்டலா வந்து நம்மளுக்கு HSN நம்பர் மட்டும் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, 21,257 HSN நம்பர் வந்து ஜிஎஸ்டில வந்து அந்தந்த குட்ஸோட நேச்சர பேஸ் பண்ணி அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கிருங்க. அதே மாதிரி எஸ்ஏசி அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இது சர்வீஸ் அக்கவுண்ட் கோட் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இதோடைய டோட்டல் லிஸ்ட் எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டோட்டலா 600 எஸ்ஏசி நம்பர் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ 600 டிஃபரெண்ட் சர்வீசஸ்க்கு வந்து இந்த எஸ்ஏசி கோட் அப்படிங்கிறது அலோகேட் ஆயிருக்கு கவர்மெண்ட்ல. ஸோ இது எப்படி நம்ம வந்து டைரக்ட்டா ஜிஎஸ்டி போர்ட்டல்ல இருந்து நம்ம டவுன்லோட் பண்றது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுடைய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறங்க. உங்களுடைய ப்ரௌசர்ல நீங்க www.gst.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு நீங்க வந்து டைரக்ட்டா நீங்க மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அங்க இருந்தபடியே நீங்க உங்களுடைய HSN டீட்டெயில்ஸ நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்றது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ URLல நீங்க www.gst.gov.in அப்படின்னு டைப் பண்ணுங்க. gst.gov.in டைப் பண்ணி முடிச்சுட்டு என்டர் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு டைரக்ட்டா GST உடைய அஃபிஷியல் வெப்சைட் போர்ட்டல் நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடும். ஸோ அங்கிருந்து நீங்க சர்வீஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க டைரக்ட்டா நீங்க டவுன்லோட் பண்ணலாம். அது எப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். இது வந்து ஜிஎஸ்டி உடைய அஃபிஷியல் போர்ட்டல். இங்க நீங்க சர்வீசஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணுங்க. இதுல யூசர் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய டேப கிளிக் பண்ணுங்க. இங்க சர்ச் HSN கோட் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணுங்க. ஸோ அப்படி கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு டைரக்ட்டா அனதர் பேஜ் ஒண்ணு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த பேஜ்ல உங்களுக்கு லிங்க் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிங்க்க நீங்க டவுன்லோட் பண்றதுக்கு பதிலா நீங்க வந்து உங்களுக்கு ஏதாவது HSN நம்பருடைய வேலிடேஷன் உங்களுக்கு தெரியணும். ஸோ அந்த HSN நம்பர் ப்ராப்பரா இருக்கா? அந்த HSN நம்பர் வேலிடான ஒரு HSN நம்பரா? அவைலபிளான ஒரு HSN நம்பரா? அந்த HSN நம்பருக்கான டிஸ்கிரிப்ஷன் என்ன? ஸோ எந்த ஐட்டத்துக்கு அந்த HSN நம்பர் அலோகேட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாரி உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற பட்சத்தில நீங்க டைரக்ட்டாவே நீங்க வந்து ஒரு HSN நம்பர் நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி லிஸ்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதர்வைஸ் நீங்க பெர்மனன்ட்டா உங்களுடைய சிஸ்டம்ல HSN நம்பர் டீட்டெயில்ஸ் நீங்க ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில நீங்க டவுன்லோட் HSN டைரக்டரி இன் எக்ஸெல் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணி டைரக்ட்டா நீங்க HSN டீட்டெயில்ஸ நீங்க ஒரு எக்ஸெல் ஷீட்டாவே நீங்க டவுன்லோட் பண்ணி வைக்க முடியும். ஸோ அந்த எக்ஸெல் ஷீட் வந்து உங்களுக்கு இந்த மாரி தான் அப்பியர் ஆகும். ஸோ இதுல நீங்க வந்து உங்களுடைய HSN நம்பர் கரெக்ட்டா இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத நீங்க வந்து செக் பண்ணலாம். ஸோ இந்த டாக்குமெண்ட் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஜிஎஸ்டி ரிலேட்டடா யாரெல்லாம் டாக்ஸ் கன்சல்டன்ட் சர்வீசஸ் பண்றாங்களோ, அல்லது ஆடிட்டர் ஆஃபீஸ் அல்லது அ ஏதாவது ஒரு ஜிஎஸ்டி ரிலேட்டட் அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர் சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு சில பெர்சன்ஸ்க்கு கண்டிப்பா இந்த லிஸ்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இத நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிருங்க. இதோட யூசேஜ் நம்ம டேலில எப்படி நம்ம வந்து யூஸ் பண்றது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஐட்டம் நீங்க கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு HSN அல்லது SAC டீட்டெயில்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு இங்க கேட்கும். ஸோ இங்க நீங்க வந்து HSN நம்பருடைய டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்க வந்து இந்த இடத்துல நீங்க குடுத்துக்கலாம். இங்க ஏதாவது அந்த லிஸ்ட்ல இல்லாத ஏதாவது ஒரு HSN நம்பர் அல்லது எஸ்ஐசி நம்பர் டீட்டெயில்ஸ் நீங்க மிஸ்டேக்கா நீங்க குடுத்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல, கண்டிப்பா அந்த இன்வாய்ஸுக்கான இ-வே பில் அப்படிங்கிறது ஜெனரேட் பண்ண முடியாது. அதே மாதிரி இன்வாய்ஸ் அப்படிங்கிறது ஜெனரேட் பண்ண முடியாது. ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸும் நீங்க சப்மிட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான எரர்ஸ நீங்க அவாய்ட் பண்றதுக்கு இந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்க சிஸ்டத்துல இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க. என்னுடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.